உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் பாவத்தை மேற்கொள்வான், ஜெபிக்காத மனிதனை பாவம் மேற்கொண்டு விடும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஜெபிக்கிற மனிதன் பாவத்தை மேற்கொள்வான், ஜெபிக்காத மனிதனை பாவம் மேற்கொண்டு விடும். இப்படி ஜெபித்து தன்னுடைய பாவ பாரத்திலிருந்து வெளியில் வந்த ஒரு மனிதனை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த தேவ மனிதரை குறித்து தான் உங்ககிட்ட சில காரியங்களை நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவருடைய பேர் என்னன்னா வில்லியம் டுமாஸ். ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு காட்டுவாசி மனிதர். இந்த வில்லியம் டுமாஸ் சின்ன வயதிலிருந்தே பாவ பாரத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வந்தார். எங்கே போனாலும் ஒரு குற்ற மனசாட்சி அவரை குத்திக்கிட்டே இருக்கும். நீ பாவி, நீ பாவியான மனுஷன், நீ அந்த பாவம் செஞ்சேல, நான் மறக்கலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசாட்சி அவரை குத்தி கொண்டே இருக்கும். எங்கே போய் அவருக்கு அது விடுதலையே கிடைக்கலங்க. ஒரு நாள் சபைக்குள்ளே சென்று செபிக்கிறார். ஏசப்பா, இந்த பாவ பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு செபிக்கிறார். ஏசப்பா அந்த நேரத்தில் அவருக்குடைய பாவ பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாருங்க. விடுதலை கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அந்த டுமாஸ்க்கு. ஏசப்பா, நான் கேட்ட உடனே என்னுடைய இருதயத்தில் இருக்க பாவ பாரத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்து விட்டாரே, இந்த தேவனுக்கு நான் ஏதாயிலும் ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை அவருக்கு. உடனே நேராக போய் சபை பாஸ்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் 4 பேருக்கு ஏசப்பாவை பற்றி நான் சொல்லணும், ப்ளீஸ் எனக்கு ஒரு சபை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சபை போதகர் கேட்குறாரு, நீ படிச்சிருக்கிறியாப்பா, பைபிள் காலேஜ் போயிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. டுமாஸ்க்கு 2க்குமே இல்லை அப்படின்றதான் பதில். உடனே பாஸ்டர் சொன்னார், கொஞ்ச நாள் நீ வாப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. டுமாஸ் நேராக வீட்டுக்கு போகிறாரு. அவர் காட்டுவாசி மனிதர்னால வீடு எங்கே இருக்கும், காட்டுக்குள்ளே தானே இருக்கும். அன்னைக்கு மட்டும் வேறு வழியாக எங்கேயோ போகிறாரு. கையில் பைபிளை எடுத்துகிட்டு ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. ஜெபிக்கிறார். ஏசப்பா, உமக்காக நான் ஏதாயிலும் செய்யணும்ப்பா, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ராத்திரி பகலாக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, என்னை நிரப்புங்க சுவாமி, என்னை பயன்படுத்துங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை அல்லவா, இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நான் நித்தியமாய் பரலோகத்தில் நான் உம்மோடு தானே வாழணும், உமக்காக இந்த கொஞ்ச நாளில் நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து 20 நாட்கள் 21வது நாள் என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர் அவரை பயங்கரமாக நிரப்புகிறார். நிரப்பி சில வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்கிறார். டுமாஸ் அந்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் என்னை நிரப்பினார், எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், எனக்கு சபை தாங்கன்னு. பாஸ்டர் என்ன செய்கிறதுனே தெரியல. தூரத்தில் இருக்க ஒரு குட்டி சர்ச்சு, ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், 5 பேர் தான் அந்த சர்ச்சில் இருப்பாங்க. அந்த சர்ச்சை டுமாஸ்க்கு கொடுக்குறாங்க. டுமாஸ் அந்த சர்ச்சில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு வருஷத்தில் அந்த சபை 1500 விசுவாசிகளால் நிரம்பிருச்சு. சுற்று வட்டாரத்தில் இந்த சபையை போல ஒரு ஆவிக்குரிய சபை ஒன்றுமே இல்லை. மரித்த பிரேதங்களை இயேசுவின் நாமத்தினாலே டுமாஸ் உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தார். யாருக்கெல்லாம் வியாதின்னு சொல்லி வராங்களோ அவங்க மேலே டுமாஸ் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் டுமாஸை வல்லமையாய் நிரப்பி பயன்படுத்த ஆரம்பித்தார். டுமாஸ் பைபிள் காலேஜ் போல படித்த மனிதர் அல்ல, பாஸ்டர்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சாதாரண மனிதர் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். ஏசப்பா, உமக்காக நான் ஏதாயிலும் செய்யணும், என்னை பயன்படுத்தும் என்று அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் பார்த்தார். ஆப்பிரிக்க தேசத்தையே அசைத்தார் டுமாஸை கொண்டு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது.
மிகச்சிறந்த தேவ மனிதர் லியோனார்ட் ரேவன்கள் இப்படியாக சொல்லுகிறாருங்க, நரகத்தை மாத்திரம் நாம் ஒரு நிமிடம் போய் பார்த்துவிட்டு வந்தால் நம்ம யாருமே கட்டாயப்படுத்த தேவையே இல்லையா ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு. ஏன் தெரியுமா? நரகத்துக்குள்ளே போனால் ரிட்டன் வெளியில் வரவே முடியாது. அங்கே கிருபன்ற வார்த்தையே கிடையாது, அங்கே இரக்கம் பரிதாபம்ன்ற வார்த்தையும் கிடையாது. அங்கே அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த நரகத்தில் ஆத்துமாக்களின் கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். யாராவது நரகத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா இங்கே அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆண்டவரை பற்றி. பார்க்குறவங்களுக்காகலாம் செபிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளை சுற்றி இருக்க ஜனங்கள், நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நேம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நாம் தானே தேவனை பற்றி அறிவிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் ஒரு செகண்ட் 2 பேர் மரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மாத்திரம் 1,50,000 பேர்லேருந்து 80,000 பேர் வரைக்கும் இறக்குறாங்கங்க. அந்த ஆத்துமாக்கள் முழுவதும் தேவனை அறிந்தவர்களா? இல்லையே. அப்போ அந்த ஆத்துமாக்களுக்கு யார் பொறுப்பு? இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தான் பொறுப்பு. நாம் பார்க்கிற ஆண்டவரை அறியாதவர்களுக்கு யார் பொறுப்பு? நாம் தான் பொறுப்பு. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இன்று அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் ஆண்டவரை பரலோகத்தில் பார்ப்போம். உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக என்னப்பா செஞ்ச இந்த பூமியிலன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம டுமாசையே ஆண்டவரால் பயன்படுத்த முடியும்னா ஏன் நம்மை பயன்படுத்த முடியாது? எனக்கு எந்த திறமையும் இல்லை, எனக்கு எந்த தாளந்தும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, ஆண்டவர்கிட்ட உண்மையாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். என்னை பயன்படுத்தும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களோட ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறத உங்கள் கண்கள் காணும். நிச்சயமாய் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போமா? ஏசப்பா, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை சுவாமி, ஒரே ஒரு வாலிபம், உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உமக்காகிலும் ஏதாகிலும் நாங்கள் செய்துவிட வேண்டும் அப்பா. இந்த வாழ்க்கையில் எங்களையும் டுமாசை போல பயன்படுத்துங்கப்பா. டுமாசை நீங்கள் பயன்படுத்தினீங்கள, உம்முடைய வல்லமையினால் நிறைத்து பயன்படுத்தினீங்கள, எங்களையும் பயன்படுத்துங்க. தேவனுடைய கரத்தில் இருக்கும் கருவியாக எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுள்ள கரங்களுக்காக உமக்கு நன்றி. ஆமென்.